இன்றைக்கி நம்ம ஹெவன்லி டிலேஷனோட எபிசோட் 11 தான் பார்க்க போகிறோம். 10th எபிசோடில் எப்படி முடிச்சிருப்பாங்க, ஜூயிச்சிட்ட கார் வாங்கிட்டு அக்கா தம்பி கிளம்பியிருப்பாங்க. இங்கே அடுத்த சீனில் வந்து லேபை கட்டுறாங்க. லேபில் பார்த்தா புதுசாக போன எபிசோடில் நிறைய குட்டி பசங்க வந்திருப்பாங்களா, அந்த குட்டி பசங்களோட மித்த இருக்க எல்லா கிளாஸ் பசங்களும் ஒன்றா சேர்ந்து விளாண்டுட்டு இருக்காங்க. அப்போ தான் மேய்க்குமே வந்து சிரோக்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கா, இது மாதிரி டோக்கியோக்கு என்னாச்சுன்னு தெரில, எப்படி இருக்குன்னு தெரில, எப்போ அவளை பார்க்க போகிறோன்னு தெரில, கோனா வந்து டோக்கியோட்டு பேசினானா அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கா. அங்கே இப்படியே டோக்கியோ கட்டுறாங்க. அவள் வந்து டெலிவரி டைம் வந்துட்டு குழந்த பிறக்க போகுது. அவளாக வலிக்குன்னு கத்திக்கிட்டு இருக்கா. அப்படியே இங்கே இவனை கட்டுறாங்க, கோனாவை. அவனை பார்த்தா அங்கே டோக்கியோக்கு எப்படி வலிக்குதோ அதே மாதிரி கோனாக்கும் வயிற்று செம்மையாக வலிக்குது. அவன் அப்படியே வயிற்று பிடிச்சிட்டு கீழே உட்காந்துட்டு குழந்தை பிறக்க போதா அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்டு இருக்கான். இங்கே அடுத்த சில அக்காவையும் தம்பியும் தான் கட்டுறாங்க. அவங்க அந்த ஜிஹெச்சியோட காரை எடுத்துக்கிட்டு போன எபிசோடில் கூட டக்கக்கரா அகாடமியோட ஃபெசிலிட்டிக்கு போகணுன்னு சொல்லியிருந்தாங்களே, இப்போ வந்து அந்த இபாராக்கியில் இருக்க அந்த ஃபெசிலிட்டிக்கு தான் போயிட்டுருக்காங்க. இங்கே கட்டுறாங்க. அடுத்த சில திருப்பி லேபை தான் கட்டுறாங்க. டோக்கியோக்கு குழந்தை பிறந்துருச்சு. அப்புறம் அந்த டாக்டர் வந்து அந்த ஹெட் பாட்டிக்கிட்ட தான் பேசிக்கிட்டு இருக்காரு. அந்த பாட்டி கேட்டுக்கிட்டு இருக்காங்க, இது மாதிரி நம்ம போராளிகள்லாம் எப்படி இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி. அதுக்கு இவன் சொல்கிறான், அது வந்து ட்ராவல் அப்போ 8 பேர் ஏதோ பிரச்சனையெல்லாம் முழிச்சிக்கிட்டாங்களாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். உடனே அந்த பாட்டி சொல்கிறாங்க, கவலைப்படாத, அதான் நம்மள்ட்ட சூப்பர் பீன் கன் இருக்குல்ல, அப்புறம் என்ன அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இந்த கன் தருதா, இப்போ கூட அக்கா கிட்ட சுற்றிட்டு இருக்காளே அந்த கன்று மாதிரி தான் இருக்குது. அப்புறம் தான் அந்த பாட்டி கேட்டுட்டு இருக்காங்க, இப்போ நம்ம கவலைப்பட வேண்டியதெல்லாம் குழந்தைங்களுக்கு வர அந்த நோயை பற்றி தான். நீ என்ன நினைக்கிற, இப்போ புதுசாக வந்திருக்க அந்த செட்டு குழந்தைங்களுக்கும் அந்த நோய் வந்துடுமா அப்படிங்கிற மாதிரி இந்த டாக்டர் கேட்குறாங்க. உடனே அதுக்கு இவனும் சொல்கிறான், நிச்சயம் வர நிறைய வாய்ப்பு இருக்குது, வராமல் இருக்காதுன்னு என்னால் சொல்ல முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். அதுக்கு இந்த பாட்டி சொல்கிறாங்க, எதையுமே நீ ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக சொல்லவே மாட்டியாடா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. அதுக்கு அவர் சொல்கிறான், இல்லை நம்ம இன்னும் அதுக்கான க்யூர் கண்டுபிடிக்கல, அதனால அந்த நோய் எப்படியா இருந்தாலும் வரத்தான் செய்யும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். உடனே இந்த பாட்டி சொல்கிறாங்க, அப்போ நம்மளுக்கு வேறு வழியே இல்லை, நம்ம வந்து அதை தான் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ தான் அந்த டாக்டர் கேட்குறாரு, எதை பற்றி சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ தான் அந்த பாட்டி சொல்லுது, அது டோக்கியோ குழந்தை இருக்குல்ல, அதை வச்சு நம்ம ட்ரை பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுது. அதோட என்ன சொல்லுதுன்னா, அந்த குழந்தை வந்து இந்த மினா ரோபோட்டால் பிறக்கல, இப்போ இங்கே எல்லா இருக்க குழந்தைங்களுமே மான்ஸ்டர் குழந்தைங்க, இது எல்லாமே உருவாக்குனது இந்த மினாங்கிற ரோபோ தான். ஆனால் இந்த குழந்தை வந்து புதுசு, இது வந்து இங்கே இருக்க குழந்தைங்களால் பிறந்த ஒரு குழந்தை, அதனால இது வந்து நம்ம எதிர்பார்க்காத ஒரு விஷயம் நடந்திருக்கு, இது எல்லாமே நம்மளுக்கு சாதகமாக அமைஞ்சிக்கிட்டு இருக்கு. எனக்கு என்னென்னா, என் கண்ணால் இங்கே வந்து சொர்க்கம் உருவாகத்தை பார்க்கணும், இந்த உடஞ்சி போன உலகத்தில் சொர்க்கத்தை பார்க்குறதுக்கு தான் எனக்கு விருப்பம், அதனால தான் எல்லாத்தையுமே நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதோட மனுஷங்களோட இறப்பை நம்ம வந்து உடைக்கணும், அதை உடைக்கிறது தான் டக்ககரா அகாடமியோட வேலையே. ஆனால் அதை மட்டும் நம்ம உடைக்கலைன்னா என்னோட இந்த டக்ககரா அகாடமியே வீழ்ச்சி ஆயிரும், அதனால தான் நான் அப்படி சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி இந்த கிளவி பேசிகிட்டு இருக்கு. உடனே அதுக்குமே சொல்கிறான், ஆனால் வந்து நம்ம மூளையை வந்து மாற்றணும்னா அதுக்கு குழந்தைங்களுக்கு குறைஞ்சது ஒரு 15-13 வயசாச்சு ஆகணுமே அப்படிங்கிற. உடனே அதுக்கு இந்த பாட்டி சொல்லுது, நான் அத்தனை வயசு வரைக்கும் இருக்க மாட்டேன்னு, அது உனக்கே தெரியும் தானே, இப்போயே எனக்கு 80 வயசு ஆகிட்டு அப்படி தான் நான் சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உடனே அதுக்குமே சொல்கிறான், அப்பெல்லாம் நீங்கள் யோசிக்காதீங்க, அதனாலேயே உங்களுக்கு பிரச்சனை வரும்னா இந்த பாட்டி வந்து கோவத்தில் கத்த ஆரம்பிச்சிருமா, அவ்வளோதான், இதுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை மாதிரி வந்துடுது, அப்படியே நெஞ்சு பிடிச்சிட்டு உட்காந்துருக்கா. அப்புறம் தான் மாத்திரை போட்டு சரியாகுது. சரியானது அப்புறம் தான் பாட்டி சொல்லிக்கிட்டு இருக்கு, எனக்கே தெரியும் இன்னும் கொஞ்ச நாள் தான் நான் உயிரோடு இருப்பேன், அதுக்குள்ளேயாச்சு அதுக்கு தான் நான் வந்து சொல்லிகிட்டு இருக்கேன், உனக்கே இது புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சரி, இல்லாட்டி இந்த ஐடியா யோசிக்கிறேன், நான் வேணா பேசாமல் இந்த சயின்டிஸ்ட் இப்போ கூட பதவிக்கு உயர்த்திருக்காங்களா ஒரு சயின்டிஸ்ட்டை, அவங்களாம் முதல்ல மாறிடுறேன். என்ன சொல்லுதுன்னா, இந்த பாட்டியோட மூளையை வந்து அவங்களுக்கு அறுவை சிகிச்சை பண்ணிடலாம், இப்போ இந்த பாட்டி வந்து அவங்களா வாழ்ந்துரும்ல அப்படி சொல்லுது. இப்போ நான் அவங்க உடம்புல இருந்தேன்னா எனக்கு இன்னும் கொஞ்ச நாள் வாழ்கிறதுக்கு வாழ்க்கை இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இந்த கல்வி லூஸ் மாதிரி சொல்லிகிட்டு இருக்குமா. அந்த டாக்டராக கோவப்பட்டு கத்த ஆரம்பிச்சிடறான். அதுக்கு தான் அவங்களுக்கு அந்த அசிஸ்டண்ட் வேலையை கொடுத்தீங்களா, நீங்கள் இவ்வளோ பதவியை கொடுத்தீங்களா அப்படிங்கிற மாதிரி, அவங்கள பற்றி யோசிக்க மாட்டிங்களா அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்டுட்ருக்கோம். உடனே அந்த பாட்டி சொல்லுது, ஏன் அசிஸ்டண்ட் டைரக்டர் வேலைக்கு ஒத்துக்கிறப்ப இப்போ டைரக்டர் வந்து சொன்னால் கேட்க மாட்டிங்களா அப்படிங்கிற மாதிரி சொன்னால், இதுக்கு இவன் கத்துறான், அதுக்கெல்லாம் யார் பர்மிஷன் கொடுப்பா இது மாதிரி வேலைக்கெல்லாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். உடனே இந்த பாட்டி கத்துறது, யார் கொடுக்கணும், இந்த வெளில இருக்க அந்த பப்ளிக் அவனுக்கு ஒப்பீனியன் கொடுக்கணும், இல்லைன்னா என்ன கடவுள் வந்து ஒப்பீனியன் கொடுக்கணும், கடவுளை வந்து இதை ஒத்துக்கணும்னு நீ சொல்கிறியா, கடவுளெல்லாம் இங்கே நம்பிக்கையே இல்லை, உனக்கே தெரியும் தானே, அதனால தான் நம்ம ஒரு புது சொர்க்கத்தை உருவாக்க போகிறோம், அதனால டோக்கியோட குழந்தை நல்லபடியாக பிறக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுது. இது எல்லாமே பாஸ்ட்டு. அது அந்த டாக்டர் யோசிச்சு பார்த்துட்டு அந்த குழந்தைய பார்த்துட்டு நின்றுட்டுருக்காரு. அடுத்து அக்கா தம்பி தான் கட்டுறாங்க. இங்கே பார்த்தா தம்பிக்கு உடம்பு சரியா, ரொம்ப நேரம் வந்து ட்ராவல் பண்ணியிருந்தானே காரில், அதனால உடம்பு சரியில்லைன்னு வந்து படுத்துருக்கான். அக்கா சொல்லிகிட்டு இருக்கான், மான்ஸ்டர் கூட சண்டை போட்ட கூட இவனுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, காரில் வந்ததுக்கு முடியாமல் போயிடுச்சே அப்படின்னு சொல்லிட்டு அவனை எழுப்பி சாப்பிட்றியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பண்ணு தான் கொடுக்குறா. ரொம்ப நாளான பண்ணா, அதை சுட்டு எடுத்துகிட்டு வந்து 2 பேரும் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்போ தான் அக்கா சொல்லிகிட்டு இருக்கா, கார் இருந்தனால நம்மளுக்கு பிரச்சனை இல்லை, சீக்கிரமாக இங்கே வந்துட்டோம், நம்ம நடந்து மட்டும் நின்று எவ்வளோ நேரம் ஆயிருக்கு தருமா அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டுட்டு அப்படியே படுத்துடுறாங்க.
நைட் ஆகிடுது. அப்படியே தூங்கிடுறாங்க. பார்த்தா தம்பிக்கு தூக்கம் வரலன்னு சொல்லிட்டு லைட் ஆன் பண்ணி வச்சுட்டு புக்கை பிடிச்சிட்டு இருக்கான். அப்போ தான் அக்கா சொல்கிறா, லைட் ஆஃப் பண்ணிடுமாரு. ஏன்னா வந்து இப்போ சுற்றி ரொம்ப இருட்டாக இருக்குது. இங்கே மட்டும் லைட் எரிஞ்சிட்டு இருந்துச்சுன்னா ஏதாச்சும் பிரச்சனை வந்துடும், யாராச்சும் வந்துடுவாங்க. சரின்னு சொல்லிட்டு ஆஃப் பண்ணிடு அப்படின்னு சொன்னோன்னே இவனும் ஆஃப் பண்ணுறான். ஆஃப் பண்ணிட்டு ஜன்னலில் வந்து வெளில எட்டி பார்த்துட்டு இருக்கான். எட்டி பார்த்துட்டு அக்கா வந்து வேகமாக எழுப்பிட்டு இருக்கான். அங்கே பாருன்னு சொல்லிட்டு அதுக்குள்ளே தூங்கிடுறா. எழுப்பிட்டு அங்கே பாரு ஏதோ புகை தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு நீ எது கனவு கண்ணோட ஆஃப் பண்ணி சொல்லிட்டு இருக்கா, இல்லை நிஜமா அந்த பாருன்னு சொல்லிட்டு காட்டினா நிஜமாகவே அங்கே ஏதோ புகை போயிட்டுருக்கு. அக்கா பார்க்குறா, மேப் எடுத்து அது என்ன இடம் அப்படின்னு பார்க்குறா. பார்த்தா வந்து இவங்க தேடிட்டு இருக்க ஃபெசிலிட்டிலேருந்து தான் இந்த புகை வந்துட்டுருக்கு. இவங்களும் பார்த்துட்டு சரி சரி காலையில் நம்ம போய் பார்ப்போம், இப்போ போகிறது வந்து ஆபத்தாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே தூங்கிறாங்க. அங்கே பார்த்தா ஃபெசிலிட்டியில் காட்டுறாங்க. அங்கே யார் இருக்கான்னு பார்த்தா அக்கா கூட தேடிட்டு இருக்கால ராபின்னு ஒருத்தன், அவன் அங்கே தான் இருக்கான். அப்படியே இங்கே வந்து லேபு தான் கட்டுறாங்க. பசங்க எப்போதும் போல் ஜாலியாக விளையாண்டுட்டு இருக்காங்க. அப்போ தான் கட்டுறாங்க மிமேகிமே வந்து தண்ணி ஊற்றிட்டுருக்கா. அவள் காத்து பாருங்களேன், கழுத காது மாதிரி எவ்வளோ பெருசாக இருக்குது, அது வச்சு அது சவுண்டு வருது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்கா. பார்த்தா வந்து புதுசாக இருக்கும் அந்த குட்டி பாப்பா தான். அந்த பாப்பா மட்டும் தனியாக உட்காந்து வாசிச்சுட்டு இருக்கு. மிமேகிமே வந்து பார்த்துட்டு உன் பேர் ஓமா தானே, ஏன் நீ எல்லாரும் கூட விளையாடாமல் தனியாக உட்காந்துருக்க அப்படிங்கிற மாதிரி சொன்னால் அந்த பாப்பா சொல்லுது, நான் வந்து மித்த பேருக்கு பிரச்சனை தான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓன அழுவ ஆரம்பிச்சிடுறா. இதை பார்த்தானே மிமேக்கும் ஒரு சோகமாயிடுது. சரின்னு சொல்லிட்டு அவள் கண்ணை தடச்சி விடலான்னு சொல்லிட்டு நாப்கின் எடுத்துகிட்டு அவள் கண்ணாடியை கழட்டினா அவ்வளோதான் சுற்றி இருக்க செவ்லேருந்து மிஷின்ஸாக வந்து மிமேகிமே பிடிச்சி அப்படியே ஊசி மாதிரி குத்த ஆரம்பிச்சிருது. மிமேகிமே கத்திக்கிட்டு இருக்கா, விட்டுருன்னு சொல்லிட்டு அப்படியே அவளுக்கு வந்து நிறைய விஷயம்ஸும் வருது. அப்படியே வந்து மிமேகிமே மயங்கி விழுந்துடுறா. அந்த குட்டி பாப்பா கண்ணை மூடிட்டு நின்று அழுதுகிட்ருக்கா. அடுத்த சீனில் கட்டுறாங்க, மிமேகிமே வந்து நர்ஸிட்ட தூக்கிட்டு வந்துட்டாங்க. பெட்லேருந்து மிமேகிமே இப்போ தான் கண்ணு முழிக்கிறான். முழிச்சோடனே கை காலெல்லாம் பார்க்குறா, எங்கே அடிபட்டுருக்கான்னு சொல்லிட்டு அப்போ தான் பக்கத்துலேருந்து ஒரு குரல், கெட்ட கனவுலேருந்து முழிச்சிருக்க போல அப்படின்னு சொல்லிட்டு யாருடான்னு வந்து பார்த்தா கோணா அங்கே வந்து படுத்துருக்கான். அதான் வயிற்று வலின்னு வந்துருந்தானே, அதனால தான் உன்னைவை பார்த்துட்டியா என்னாச்சு உனக்கு அப்படிங்கிற மாதிரி கேட்குறான். என் உடம்புக்கெல்லாம் ஒன்றும் இல்லை, ஆனால் டோக்கியோட நான் சிங்கில் இருக்கேன்னு நினைக்கிறேன், அதனால தான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். டோக்கியோக்கு அது உடம்பு இல்லையா அப்படிங்கிற மாதிரி கேட்குறான். இல்லை அதெல்லாம் இல்லை, இப்போ டோக்கியோக்கும் சரியாயிட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். 2 பேரும் ஓகேனா எனக்கு சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு மிமேகிமே பக்கத்துலேயே உட்காந்துக்கிறான். இப்போ தான் வந்து இவன் கேட்டுட்ருக்கான், ஏன் உனக்கு என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி. அப்போ தான் இவன் சொல்கிறான், ஓமங்கிற அந்த பொண்ணு தெரியும்ல, அந்த பொண்ணோட கண்ணை நான் நேருக்கு நேராக பார்த்தோன்னே என்னோட பயம்லாம் உண்மையான மாதிரி இல்யூஷன் வர ஆரம்பிச்சிருச்சு, அதனால தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்கா. எனக்கு இந்த ஷார்ப்பான ஆப்ஜெக்ட்லாம் பார்த்தாவே ரொம்ப பயம், ஏன்னு தெரியலை அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்கா. அதுக்கு இவன் சொல்கிறான், அது எதுவும் ஃபோபியாவாக இருக்கும், எனக்கும் ஒரு சின்ன இடத்துல இருக்குன்னா ரொம்ப பயமாக இருக்கும் தருமா அப்படிங்கிற மாதிரிலாம் இவன் சொல்லிகிட்டு இருக்கான். அதோட மிமேகிமே என்ன சொல்லிகிட்டு இருக்கான்னா, இப்போ ரீசெண்டாக எனக்கு நிறைய விஷயம்ஸ் வருது. எப்படின்னா ஒரு விஷயம் வானத்தில் மிதக்கிற மாதிரியோ இல்லை வந்து ஃப்யூச்சரில் நடக்க போகிற மாதிரியோ அது மாதிரிலாம் எனக்கு நிறைய விஷயம்ஸ் வருது. நான் வந்து இது வந்து ஃப்யூச்சரில் தான் நடக்கும்னு நினச்சிக்கிட்டு இருப்பேன், பார்த்தா வந்து 10 நிமிஷத்தில் நடந்துடும். அது வந்து நாளைக்கே நடக்கும்னு சில விஷயத்தை யோசிச்சு பார்த்துட்டு இருப்பேன், அது பார்த்தா அது வந்து நடக்கவே நடக்காது. இது மாதிரிலாம் என்ன நடக்குது, இது மாதிரிலாம் நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். பார்த்தா பக்கத்தில் கோனாக்கு மேலே ஏதோ மான்ஸ்டர் மாதிரி மிதந்துக்கிட்டு இருக்கு. அதை பற்றி தான் அவள் சொல்லிக்கிட்டு இருப்பாள். கோனாவுக்கு அது வந்து தெரியாது அந்த மான்ஸ்டர். அவன் சொல்லிகிட்டு இருக்கான், இது மாதிரி சில பேருக்கு உள்ளுணர்வு இருக்கும், ஆனால் உனக்கு அதிகமாக இருக்குன்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான். இவளாக அந்த மான்ஸ்டரை பார்த்து பயந்து போய் மனசுக்குள்ளேயே போயிருன்னு சொல்லிட்டு உட்காந்துருக்கா. அதே மாதிரி அந்த மான்ஸ்டரும் போயிடுது. போனதுக்கப்புறம் சரி நான் வந்து என் ரூமுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மிமேகிமே கிளம்பி வெளில வந்து பார்த்தா அந்த குட்டி பாப்பா தான் இவளோட கர்ச்சிப்பை கொடுக்கலான்னு வந்து நின்றுட்டுருக்கா. மிமேகிமே பார்த்துட்டு ஏன் இங்கே வந்த இந்த நேரத்தில் வந்து நிற்கிறிய அப்படின்னு சொன்னோடனே அவன் கர்ச்சிப்பு கொடுக்கலாம் தான் வந்தேன்னு சொல்லிட்டு இந்த மன்னிச்சிரு மிமேகிமே அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றா அழ ஆரம்பிச்சிடறான். மிமேகிமேக்கும் ஒரு மாதிரி போயிடுது. ஆனால் இந்த தடவை தைரியமாக மிமேகிமே அவளோட கண்ணாடியை கழட்டி அவள் கண்ணை நேருக்கு நேராக பார்க்குறா. அவ்வளோதான், பார்த்தோன்னே அதே மாதிரி மிஷின்ஸ்லாம் வந்து மிமேகிமே பிடிச்சி ஊசி வச்சு குத்த ஆரம்பிச்சிருது. ஆனால் அதான் இவளுக்கு இல்லூஷன் தெரியுமில்ல, போயிருன்னு சொல்லிகிட்டே இருக்கா. அதே மாதிரி அது எல்லாமே மறைஞ்சு போயிடுது. அப்புறம் வந்து இந்த பாப்பாட்ட சொல்லிகிட்டு இருக்கா, பார்த்தியா மித்தவங்களை தொல்லை பண்ணுற விஷயம் இனிமேல் என்ன தொல்லை பண்ணாது, அதனால நீ மன்னிப்பெல்லாம் கேட்க தேவையில்லை, அழுவாது அப்படின்னு சொல்லிட்டு அது அவளோட கண்ணை தடச்சி விட்டுட்டு இருக்கா. அப்படி இங்கே கட்டுறாங்க. லேபில் ஏதோ டெக்னீஷியன்ஸ்லாம் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அது என்னன்னு தெரில. அந்த ரோபோ வந்து சொல்லிகிட்டு இருக்கு, இந்த ஒயர் எடுத்து அங்கே வைங்க, அந்த ஒயர் எடுத்து அங்கே வைங்கன்னு சொல்லிட்டு சொல்லிகிட்டே இருக்கு. அவங்களும் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ தான் அதில் இருக்க ஒருத்தர் சொல்கிறாரு, நம்ம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோன்னே எனக்கு தெரியல அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. உடனே அவங்க சொல்கிறாங்க, ஆமாம் இவ்வளோ பெரிய ஆர்கனைசேஷனில் என்ன பண்ணுறாங்கன்னு யாருக்கு தெரியும், அவங்க சொல்கிறத நம்ம செய்ய வேண்டியதான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு இவர் சொல்கிறாரு, நான் அப்படி சொல்ல வரல, இது வந்து நம்ம இந்த சொர்க்கம்னு சொல்லிட்டு அந்த உலகத்தில் இப்படி உருவாக்கிக்கிட்டு இருக்கோமே, இது அவசியம் தானா, நம்ம இப்பெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்காரு. அதுக்கு இன்னொருத்தர் சொல்கிறாரு, இதுக்கே இப்படி சொல்கிறீங்க, நம்ம இது மாதிரி நிறைய இடத்துல உருவாக்க போகிறோமா, டேரக்டரே சொல்லிட்டாங்க, இது மாதிரி வெளியிலேயும் நம்ம நிறைய இது கொண்டு போக போகிறோமா, இந்த மாதிரி ஒரு ஃபெசிலிட்டியை அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிக்கிட்டு இருக்கான். அடுத்து இங்கே கட்டுறாங்க.
டாக்டரும் சயின்டிஸ்ட்டும் பேசிகிட்டு இருக்காங்க. அந்த சயின்டிஸ்ட் சொல்லிகிட்டு இருக்காங்க, இதுதான் நம்மளுக்கு நல்ல நேரம், கடவுளே நம்மளுக்கு சான்ஸ் கொடுத்துருக்காங்க, நம்ம வந்து நம்மளோட பிளானை எக்ஸிக்யூட் பண்ணுவோம். ஏன்னா வந்து டேரக்டரும் இப்போ இல்லை அப்படிங்கிற மாதிரி, ஏன்னா அந்த ஹெட் பாட் எங்கேயோ வெளில போயிட்டாங்களாம், அப்போ நம்ம பிளானை வந்து செஞ்சிருவோம் அப்படிங்கிற மாதிரி அந்த சயின்டிஸ்ட் சொல்கிறாங்க. அதுக்கு இந்த டாக்டர் சொல்கிறாரு, நான் ஆல்ரெடி அரேஞ்ச்மெண்ட்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். உடனே இதுக்கு அவங்க சொல்கிறாங்க, சரி எப்போ கரெக்டாக ஸ்டார்ட் பண்ண வர்றது அப்படின்ற மாதிரி சொல்லு அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. அதுக்கு இவர் சொல்கிறாரு, இது மாதிரி மெயின் கேட் எப்போ ஆக்சிடெண்ட்டாக ஓப்பன் ஆகுதோ அப்போ நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அதுக்கு இவங்க சொல்கிறாங்க, அது எப்படி நம்மளுக்கு ஸ்பெசிஃபிக்காக தெரியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இவர் உடனே டைம் பார்த்துட்டு, அச்சோ குழந்தைக்கு பால் கொடுக்க வேண்டிய நேரம் ஆகிட்டு நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டுக்கு போகிறாரு. அவங்க கூப்பிட கேட்காமையே இவர் வந்துடுறாரு. அடுத்து இங்கே காட்டுறாங்க, மறுநாள் இந்த லேபில் வந்து அந்த ரோபோ வந்து எல்லாருக்கும் அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்குது குழந்தைங்களுக்கெல்லாம். இது மாதிரி ஃபஸ்ட்டு பீரியட் வந்து நீங்கள் வந்து ஸ்விம்மிங் பூல்கிட்ட வந்துடுங்க, ஏன்னா வந்து நீங்கள் இன்றைக்கி ஸ்விம் பண்ண போகிறதில்ல, ஆனால் அங்கே ஒரு கிளாஸ் இருக்குது, எல்லோரும் யூனிஃபார்ம் போட்டுக்கிட்டு அங்கே வந்துடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுது. அதே மாதிரி எல்லா பசங்களும் கிளம்பி அங்கே வந்து நின்றுட்டுருக்காங்க. இப்போ எல்லா குழந்தைங்களையும் அந்த ஸ்விம்மிங் பூல் இடத்துக்கு வந்துடுறாங்க. அதில் வந்து சில குழந்தைங்க வந்து ஸ்விம் சூட் தெரியாமல் போட்டு வந்துருக்காங்க, சிரிச்சிட்டு இருக்காங்க. அதை பார்த்துட்டு அங்கே பார்த்தா டோக்கியோ வருவாலாம், எல்லாருக்குமே ஒரே சந்தோஷம், பாருங்கள் டோக்கியோ வந்துட்டான்னு சொல்லிட்டு கத்திட்டு வர்றாங்க. அங்கே பார்த்தா டோக்கியோ சொல்கிறான், இன்னும் கொஞ்சம் நாளில் நான் கிளாஸுக்கு வந்துடுவேன்னு சொன்னாங்க அப்படிங்கிற மாதிரி. அதான் எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷம், நீ எப்போ வருவேன்னு காத்துக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. அங்கே டீச்சர் வந்துடுது, அந்த ரோபோ டீச்சர் வந்துட்டு, சரி பேசினது போதும், எல்லோரும் இப்போ கிளாஸுக்கு வந்தீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுது. என்ன சொல்லுதுன்னா, இப்போ உங்களுக்கு ஒரு டெஸ்ட் வைக்க போகிறோம், இது வந்து ஒரு முன்னாடி இருக்க டெஸ்ட்டை விட கொஞ்சம் பெரிய டெஸ்ட்டு, உங்களுக்கு நிறைய நேரம் இருக்குது, அதனால நீங்கள் கவலைப்பட வேணாம். என்ன டெஸ்ட்டுன்னா, சரியோ தவறோ, ஆனால் உங்களுக்கு எந்த பாதை வந்து சரின்னு தோணுதோ அந்த பக்கமாக நீங்கள் போகணும். எங்கே போகணுன்னா அவுட் சைடுக்கு தான் நீங்கள் போகணும். வெளில போனால் உங்களோட ரோல் என்னென்னா ஹிருக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்லுது. இந்த ஹிருக்கோ நேமை வந்து ஃபஸ்ட்டே ஞாபகம் வச்சுக்க சொல்லியிருந்தேன்னா, வெளில வந்து ஹிருக்கோங்கிறது என்ன சொல்லுவாங்கன்னா, மான்ஸ்டரை தான் நம்ம உங்கள் அக்காவும் தம்பியும் ஹிருக்கோன்னு சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. இங்கே பார்த்தா இந்த ரோபோட் டீச்சர் இந்த பசங்களை வந்து வெளில போனால் ஹிருக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்லுது. என்னென்னு போக தான் தெரியும். அப்படி சொல்லுதா, நீங்கள் வெளில போனால் உங்களோட ரோல் வந்து ஹிருக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்லுது. இதோட என்ன சொல்லுதுன்னா, நீங்கள் வந்து இந்த டெஸ்ட்டை நல்லா பண்ணுறதுக்கு வாழ்த்துக்கள், பிரச்சனை இனிமேல் தான் ஆரம்பிக்க போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கிளாஸ் முடிஞ்சிட்டு எல்லோரும் கிளம்புங்க அப்படின்னு சொல்லிடுது. அந்த பசங்களுக்கா ஒன்றுமே புரியல, என்ன டெஸ்ட் தான் இது, இவ்வளோ வியடாக இருக்குது, என்ன சொல்கிறாங்கன்னே புரியலையே அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ தான் வந்து ஆன்ஸுங்கிற அந்த பொண்ணு வந்து டாக்கா கிட்ட போய் பேசுகிறான். அந்த பையன்கிட்ட, உனக்கு இந்த டெஸ்ட்டை பற்றி புரியுதா, என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்கா. அதுக்கு அந்த போய் சொல்கிறான், என்ன எப்போதும் போல் ஏதாச்சும் புதுசாக சொல்லுவாங்க, இப்போ அந்த மாதிரி ஏதோ சொல்லியிருக்காங்க, இதில் என்ன அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்கிறான். ஆனால் இந்த பொண்ணு சொல்கிறா, இல்லை எனக்கு இந்த டெஸ்ட்டை கேட்டோன்னு ரொம்ப கவலையாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. உடனே அதுக்கு இவன் சொல்கிறான், நீ நல்லா படிக்கிற பொண்ணு, நீ நல்ல மார்க் எடுப்ப, நீ ஏமா கவலைப்படுற, நாங்கள் தான் இதை நினச்சி கவலை பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு போயிடறான். அப்போ தான் யோசிச்சுட்டு இருக்கா, நான் ஒன்றும் அந்த மாதிரி கவலையை சொல்லலையே அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்கா. இங்கே வெளில குட்டி பசங்கள்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. அதில் ஒரு பையன் சொல்கிறான், அவங்க இருக்கும்னு பேர் சொன்னாங்க தெரியுமா, அது பார்த்தா என்னோட உண்மையான பேர் மாதிரி இருந்துச்சு, அவங்க சொல்கிறப்ப நான் மறந்து போனேன், என்னோட உண்மையான பேரை சொல்லி கூப்பிட்ற மாதிரியே இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி அந்த குட்டி போய் சொல்கிறான். அதுக்கு இன்னொரு பொண்ணு சொல்கிறான், ஆமாம் எனக்கும் அப்படி தான் தோணுச்சு அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்படி இங்கே காட்டுறாங்க, அந்த டாக்டர் வந்து அந்த குழந்தைக்கு பால் கொடுக்க போகிறேன்னு சொல்லியிருப்பாரு. அதுமாதிரி அந்த குழந்தைங்களுக்கு பால் கொடுத்துக்கிட்டு இருக்காரு. கொடுத்துட்டு தூங்க வச்சுட்டு இருப்பாரு. பார்த்தா டோக்கியோ ஜேஆர்னு சொல்லிட்டு ஒரு குழந்தையும், அதே மாதிரி இன்னொரு குழந்தை ஜேஆர் சீனு இருக்குது. பார்த்தா அங்கே 2 குழந்தை இருக்குது, ஆனால் டோக்கியோவுக்கு ஒரு குழந்தை தான் பிறந்துச்சு. என்ன கதைன்னு போக தான் தெரியும். அப்படியே நைட் ஆகிட்டு எல்லா பசங்களும் தூங்குறாங்க. அங்கே பார்த்தா இந்த மினாங்கிற ரோபோ இருக்குல்ல, இந்த மொத்த ஃபெசிலிட்டியுமே வந்து இயக்கிக்கிட்டு இருக்க அந்த ரோபோ வந்து அப்படியே ஷட் டவுன் ஆகிற மாதிரி நம்மளுக்கு காட்டுறாங்க. அதோட இந்த எபிசோட் முடிஞ்சிச்சு. அடுத்த எபிசோட் பார்க்கணுன்னா மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.